எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். இன்னைக்கு நம்ம என்ன இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் டுட்டோரியல்ல பார்க்க போறோம்னா, இந்த அனிமேட்டட்ல இப்போ ஒரு லோகோ இருக்குன்னா, அதில எப்படி ஒரு அனிமேட்டட் லைன் இப்போ போயிட்டுருக்குல்ல, ஒரு அவுட்லைன் போயிட்டுருக்குல்ல, இது மாரி எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்றது தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு 2 எஃபெக்ட் யூஸ் பண்ணி தான் நாங்க பண்ணியிருக்கோம். இது ஃபர்தரா வந்து நீங்க காம்பவுண்ட் பண்ணி இன்னும் ஒரு 4, 5 எஃபெக்ட் வச்சு பண்ணணும்னாலும் பண்ணலாம். அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது எந்த மாரி PNG ஃபைலா இருந்தாலும் சரி, எந்த மாரி டெக்ஸ்ட் ஃபைலா இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் எந்த ஒரு இமேஜ் தட் மீன்ஸ் ஆல்ஃபா சேனல்ல இருக்கிற எந்த இமேஜா இருந்தாலும் சரி, அதுக்கு தான் நான் PNGன்னு சொன்னேன். தட் இஸ் டிரான்ஸ்பரன்ட் பேக்கிரவுண்ட்ல இருக்கிற எந்த இமேஜஸா இருந்தாலும், இது வந்து இந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை யூஸ் பண்றதுக்கு. இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இந்த எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறத வந்து எப்படி ரீகிரியேட் பண்றோம், இதை எப்படி கிரியேட் பண்ணேன்னா அந்தோட ப்ராசஸை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா புது காம்போசிஷன் எடுக்கிறோம். ஸோ கண்ட்ரோல் என் கொடுத்தோம்னா புது காம்போசிஷன். ஸோ இதை வந்து அவுட்லைன் அனிமேட்டர்னு ஒரு இது பண்ணிக்கலாம், பேர் வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். 1920x1080 பண்ணியிருக்கேன். 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், ஒரு 10 செகண்ட் டியூரேஷனில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த இது காம்போசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து நான் லோகோ ஏற்கனவே சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளைண்ட் எந்த லோகோ கொடுத்தாலும் எந்த கலரில் இருந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த லோகோ வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லேயருக்கு போயிட்டு ஆட்டோ ட்ரேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஆட்டோ ட்ரேஸை ஒரு இமேஜ் வரும். இந்த இமேஜ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த இமேஜில் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ ஆட்டோ ட்ரேஸ் பண்ண இமேஜில் வேகஸ், பை தி வே இந்த டூல் பேர் வந்து எஃப்எக்ஸ் கன்சோல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஃப்ளோவாக உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நான் இதை மட்டும் டைப் பண்ணால் போதும், எஃபெக்டோட பேர் டைப் பண்ணால் போதும், அதே அப்ளை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி அவுட்லைன் வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ வந்து வேகஸில் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, ஓவர் இருக்குல்ல, ஓவர் எடுத்துகிட்டு போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் பண்ணிக்கணும். டிரான்ஸ்பரண்ட்னு எடுத்துட்டு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து இந்த சைடு அவுட்லைனில் லைட்டாக எல்லோ மாதிரி இருக்குது பாருங்கள். நான் இதை தான் சொல்கிறேன். இந்த அவுட்லைன் இருக்குல்ல, இதுதான் இருக்கும். இது என்னன்னா எத்தனை செக்மெண்ட்னா மேக்ஸிமம் 32 செக்மெண்ட்ஸாக இருக்குது. இது நம்ம வந்து 1 செக்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ 1 செக்மெண்ட்னா 1, இல்லை 2 இடத்துல வேணும்னா 2, அது வந்து உங்கள் சாய்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வித் இருக்குல்ல, வித்தை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த இந்த லைனோட வித்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த செக்மெண்ட்டோட லைன் வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் வந்து நார்மலாக ஒரு 10ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் சூஸ் பண்ணலாம். டிபெண்டிங் அப்பான் தி ப்ராஜெக்ட் லென்த் சைஸு கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்னஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹார்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ண அந்த லைன் வந்து நல்லா பியூராக தெரியும். இதான் 100%, அதான் 1. இதை வந்து குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நான் நார்மலாக வந்து 0.5ல் வச்சுப்பேன், தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி இருக்கும். இப்போ லைன் லென்த் இருக்குல்ல, இந்த லென்த் இதில் வந்து நான் 2 கொடுத்துருக்கேன். இப்போ நான் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வரும். இப்போ லென்த்தை குறைச்சிக்கிட்டோம்னா இந்த லைனோட லென்த் இங்கே குறைச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ரேண்டம் ஃபேஸ்னு இருக்குது. இதில் வந்து இப்போ உங்கள் பிக்சலில் வந்து ஒரு 4-5 இடத்துல கேப் இருக்குது, அது மாதிரி இருக்குது, எல்லாமே ரேண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரேண்டமை செக் பண்ணிட்டீங்கன்னா இது ரேண்டம் பண்ணிடும். இந்த ரேண்டம் சீட் வந்து ஒரு 10ன்னு வச்சிட்டிங்கன்னா 10 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது அவ்வளோதாங்க. இது மேக்ஸிமம் எஃபெக்டே இவ்வளோ தான். அதுக்கு மேலே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காட்டினது எல்லாமே வந்து நிறையா எஃபெக்ட்ஸ் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றதும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இவ்வளோ தான் எஃபெக்ட் இதில். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து மிட் பாயிண்ட்டை வேணும்னா மிட் பாயிண்டில் எவ்வளோ இருக்கணும், இப்படி இருந்தால் மிட் பாயிண்ட்டு நீங்கள் மிட் பாயிண்ட்டை 0.5 ரீசெட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ இதை மேக்ஸிமம் 0.5ல் வைப்பேன் நான். 0.5ல் வச்சா கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கும், கொஞ்சம் நல்லா தெரியும். வித்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கு வித்து இந்த இது வந்து எனக்கு ஸ்ட்ரோக் வந்து எல்லோவில் இருக்குது, அதுக்கு பதிலாக ஒயிட் போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோதாங்க இந்த செட்டிங்ஸு. இப்போ அவுட்லைன் இதை இப்போ அனிமேட் பண்ணோம்னா இந்த ஆட்டோ ட்ரேஸ் லேயரில் போயிட்டு இப்போ வந்து இந்த ரொட்டேஷன் இருக்குல்ல, ரொட்டேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே அந்த ரொட்டேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ரொட்டேஷனுக்கான இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து ஒரு கீ ஃப்ரேமை ட்ராப் பண்ணிட்டேன். ஒரு செகண்ட் இதில் வந்துட்டு
இதை வந்து 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னா 360 டிகிரி. இப்போ நீங்கள் அனிமேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி அழகாக சுற்றும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து 2ன்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, இது 3, இப்போ இது வந்து 3ன்னு வச்சிங்கன்னா 3 இடத்துலேருந்து பாயிண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி அனிமேஷன் இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இது. இப்போ வந்து இதை லைட்டாக வந்து ஒரு ப்ளூயிஷ்ஷாக எடுத்து வந்து பார்க்கலாம். ஒரு விஷயம், ப்ளூவிஷ், லைட் ப்ளூவிஷ், இது மாதிரி சாஃப்டாக சட்டிலாக இருக்கிற கலர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இது கொடுத்துட்டிங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம 1க்கு போய்க்கலாம். இதுக்கும் அதுதான் நான் இந்த எக்ஸாம்பிளை போட்டிருக்கேன். இது வந்து கலர் வந்து நான் ஒயிட் வச்சுருக்கேன். வித்து வந்து 7.5 வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. எஃபெக்ட் தெரியாமல் இருக்கும் இந்த எஃபெக்ட்டு. நான் இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆட்டோ ட்ரேஸ் இதில் வந்து யூனு கிளிக் பண்ணலாம். இதை வந்து இந்த லேயர் F9 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த கீ ஃப்ரேமில் 9ன்னு ப்ரெஸ் பண்ணியாச்சு, F9 பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆட் பண்ணேன், லூப் அவுட் அப்படின்னு. அவ்வளோதான். இது எதுக்கு அப்படின்னா திருப்பி ஃப்ரேமை திருப்பி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து லூப் ஆகிட்டே இருக்கும் இந்த ஒரு காம்போசிஷன் லென்த்துக்கு. இவ்வளோ இது வந்து இதுதான் இந்த எஃபெக்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எஃபெக்டில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஃபெக்ட் இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி ஒரு பிளாக்லேருந்து இது ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி இருக்குது. நான் இதுக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். அந்த லைனுக்கு க்ளோ லைட்டாக இருக்கட்டும். க்ளோ த்ரெஷோல்டை வந்து ஒரு இன்டென்சிட்டியை ஒரு 5க்கு. ஓகே, இந்த க்ளோ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்டென்சிட்டி வந்து கலர் லூப்ஸ் எதுவும் மாற்ற வேணாம். இன்டென்சிட்டி க்ளோ ரேடியஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த க்ளோ தெரியல, ஏன்னா பிளாக்ல இருக்கிறதுனால இந்த க்ளோ தெரியல. நான் வச்சிருக்கிற ஒரு இமேஜை எடுத்து போட்டால் உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, இதோட ஒப்பாசிட்டியை நான் குறைச்சிட்டேன். T ப்ரெஸ் பண்ண ஒப்பாசிட்டி வரும். இப்போ இந்த எஃபெக்ட் வந்திருக்கும். நீங்கள் உங்களுக்கு வீடியோ பேக்ரவுண்ட் எதாக இருந்தாலும் இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதை எப்படி நான் வந்து அந்த கலர் கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணேன்னு. இதுக்கு வந்து இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சுவல் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரேம்ப், கிரேடியன்ட் ரேம்ப்பு. இந்த ரேம்ப்பு வந்து நான் ஓகே இது மாதிரி ரேம்பை 2 பாயிண்டில் செட் பண்ணிட்டேன். ரேம்பை செட் பண்ணிவிட்டு நான் வேறு எதுவுமே பண்ணலைங்க. இந்த பிளெண்ட் வித் ஒரிஜினலில் இருக்குல்ல, இதை நான் இன்க்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணால் அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும். கலர் ட்ரான்சிஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து 0 ஆக்கிக்கலாம். 0 ஆக்கிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ரேம்ப் ஸ்கேட்டரில் பிளெண்ட் வித் ஒரிஜினலை வந்து நான் இதை கீ ஃப்ரேம் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஒரு 2 செகண்ட் வந்துட்டு இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பண்ணிட்டோம்னா, அப்புறம் அதே மாதிரி அந்த எக்ஸ்பிரஷனை வந்து ஒரு லூப் அவுட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பிங் பாங் எக்ஸ்பிரஷன் போட்டிருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு செமிகோலன் போட்டு பிங் பாங் போட்டிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து ட்ரான்சிஷன்
அதே மாதிரி இது ரெண்டையும் F9 பண்ணிட்டேன், ஈஸி ஈஸ் பண்ணிட்டேன். ரெண்டுக்கும் ஈக்குவலாக வந்து ஒரு மாதிரி ஸ்லோ அனிமேஷன் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு இதில் வந்து இந்த அனிமேஷன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த இதில் செட் பண்ணிட்டோம்னா இது வந்து இந்த அனிமேஷன் வந்து இவ்வளோதாங்க. இது வந்து ஒரு பெரிய டெக்னிக்ஸோ இல்லை. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரியணும். கிரேடியன்ட் ரேம்பில் என்ன ப்ராப்பர்ட்டிக்கு கை வைக்கணும், எந்த ப்ராப்பர்ட்டியை கை வைக்கக்கூடாது, வேகஸ் ப்ராப்பர்ட்டியில் வேகஸ் எஃபெக்டில் வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அனிமேட் பண்ணணும் பண்ணக்கூடாது, அந்த இமேஜுக்கு எந்த பண்ணணும் அப்படின்றது தான் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு பேசிக் ஐடியாஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் வீடியோ இதில் நான் யூஸ் பண்ண டெக்னிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் ஆன் தி கமெண்ட் செக்ஷன். ஃபர்தர் டு தட் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படி ரெகுலராக இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பை.